ஒரு நிமிஷம் கண்ண மூடி ஒரு தீவிர சிகிச்சை பிரிவை கற்பனை பண்ணி பாருங்க. ரெண்டே ரெண்டு நோயாளிகள் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. ஆனா உங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு வெண்டிலேட்டர் தான். இப்போ சொல்லுங்க, யார காப்பாத்துவீங்க? சரி, முதல் நோயாளியோட விவரங்களை பார்க்கலாம். பெயர் நோயாளி ஏ, வயது 60, 2 நாள்பட்ட நோய்களோட சிகிச்சையில இருக்காரு. ஓகே, விவரங்கள் நோட் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டாவது நோயாளி. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. அவரோட விவரங்களும் 100க்கு 100 அப்படியே ஒண்ணுதான். அதே 60 வயது, அதே 2 நோய்கள், ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்ல. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். ஒரே ஒரு உயிர் காக்கும் கருவி, 2 பேரும் அச்சு அசலா ஒரே மாதிரி இருக்காங்க. உங்க முடிவு என்னவா இருக்கும்? ரொம்ப ரொம்ப கஷ்டமான கேள்வி இல்லையா? ஆனா ஒரு நிமிஷம், இந்த முடிவை நீங்க எடுக்க போறதில்ல. ஏன், எந்த ஒரு மனுஷனும் எடுக்க போறதில்ல. இந்த வாழ்வா சாவாங்கிற முடிவை எடுக்க போறது ஒரு மெஷின், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துல வர சீன் இல்ல. இதுதான் இப்போ இந்த நிமிஷம் நம்ம மருத்துவமனைகள்ல நடந்துட்டு இருக்கிற நிஜம். அந்த உயிர் சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க ஒரு புது டிஜிட்டல் கேட் கீப்பர் வந்திருக்கு. அதுதான் செயற்கை நுண்ணறிவு. ஆமா, யாருக்கு முதல்ல சிகிச்சை கொடுக்கணும், யாரோட நிலைமை ரொம்ப மோசம், யாருக்கு என்ன மாதிரி கேர் தேவை, இந்த மாதிரி எல்லா முக்கியமான முடிவுகளையும் நமக்கு தெரியாமலேயே பின்னால இருந்து இயக்குறது இந்த அல்கோரிதம்கள் தான். ஆனா இந்த மிஷின்களோட முடிவுகளுக்கு பின்னால ஒரு பெரிய ஆபத்து ஒளிஞ்சிட்டு இருக்கு. அது என்னன்னா, டேட்டாக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு பேய் மாதிரி. வாங்க, இந்த அல்காரிதம்களோட பாகுபாடு நிஜ உலகத்துல என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு நாமளே விசாரிக்கலாம். நம்ம விசாரணையில கிடைக்கிற முதல் ஆதாரம் EGFR அப்படிங்கிற ஒரு ஸ்கோர். இது என்னன்னா, ஒருத்தரோட சிறுநீரகம் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னு அளக்குற ஒரு கணக்கு. இந்த ஒரு நம்பர் தான் ஒருத்தருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தீர்மானிக்குது. பாக்குறதுக்கு ரொம்ப சாதாரணமான மெடிக்கல் கணக்கு மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல தான் ஒரு பெரிய சிக்கலே இருக்கு. இப்ப இந்த அட்டவணைய கொஞ்சம் பாருங்க. 2 பேருக்கும் ஒரே வயசு, ஒரே பாலினம், ரத்தத்தில் இருக்கிற அளவுகள் கூட ஒண்ணுதான். ஒரே ஒரு வித்தியாசம், அவங்களோட இனம். ஆனா அந்த ஒரு வார்த்தை ஒருத்தரோட ஸ்கோரை மாத்தி அவங்கள வாழ்வுக்கான காத்திருப்பு பட்டியல்ல சேர்க்குது, இன்னொருத்தரை அந்த பட்டியல்ல இருந்து தகுதியே இல்லைன்னு சொல்லி வெளியே தள்ளுது. எவ்ளோ பெரிய அநியாயம் பாருங்க. இந்த கணக்குல இருந்து இனம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? 33 லட்சம், ஆமா 3.3 மில்லியன் கருப்பன அமெரிக்கர்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற தீவிரமான சிறுநீரக நோய் அப்பதான் கண்டறியப்படும். யோசிச்சு பாருங்க, ஒரு தப்பான கணக்கால 33 லட்சம் உயிர்களோட ஆரோக்கியம் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு இன்னொரு உதாரணம் வேணுமா? கோவிட் பெருந்தொற்று நேரத்துல நடந்ததை பாப்போம். அங்கிருந்த அல்காரிதம் என்ன சொல்லிச்சுன்னா, கருப்பென நோயாளிகளுக்கு தான் ரிஸ்க் அதிகம்னு. ஆனா நிஜத்துல என்ன நடந்துச்சு? அவங்க தான் அதிகமா உயிர் பிழைச்சாங்க. அதாவது அந்த அல்காரிதமோட கணிப்பு 100க்கு 100 தப்பு, அப்படியே தலைகீழா இருந்திருக்கு. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை அந்த தப்பான ஸ்கோரை வச்சு முடிவெடுத்திருந்தா நல்லபடியா உயிர் பிழைக்க வாய்ப்பிருந்த கருப்பென நோயாளிகளுக்கு சிகிச்சை மறுக்கப்பட்டிருக்கும். இது வெறும் கணக்குல நடந்த தப்பில்ல, இது உயிரை பறிக்கக்கூடிய ஒரு தப்பு. சரி, இதெல்லாம் ஏன் நடக்குது? இந்த அல்காரிதங்கள் ஏன் இப்படிப்பட்ட பயங்கரமான தவறுகளை செய்யுது? வாங்க, இந்த பாகுபாட்டுக்கு பின்னாடி இருக்கிற அசல் குற்றவாளி யாருன்னு இப்ப நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுக்கு காரணம் ப்ராக்ஸி டிராப்னு சொல்ற ஒரு பொறி. அதாவது ஏஐயால ஒருத்தரோட ஆரோக்கியத்தை நேரடியா அளவிட முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்துது. அதுதான் மருத்துவ செலவுகள். ஏஐ என்ன நினைக்குதுன்னா, ஒருத்தர் அதிகமா செலவு பண்ணா அவங்களுக்கு நோய் அதிகமா இருக்கு. ஆனா இதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய தப்பு. நிஜம் என்னன்னா, அமெரிக்கால கருப்பின மக்களுக்கு சரியான மருத்துவ வசதி கிடைக்கிறதுல நிறைய தடைகள் இருக்கு. அதனால இயல்பாவே அவங்களோட மருத்துவ செலவுகள் கம்மியா இருக்கு. ஆனா ஏஐ இதை எப்படி புரிஞ்சுக்குது தெரியுமா? ஓ, செலவு கம்மியா இருக்கா, அப்போ இவங்களுக்கு நோய் எதுவும் இல்ல, இவங்க ஆரோக்கியமா இருக்காங்கன்னு தப்பா கணக்கு போட்டுடுது. பெர்க்லி ஆராய்ச்சியாளர் ஜியா தௌபமயர் சொல்ற மாதிரி, இந்த அல்காரிதம்கள் புதுசா எந்த பாகுபாட்டையும் உருவாக்கல, நம்ம சமூகத்துல ஏற்கனவே இருக்கிற இன பாகுபாட்டை அப்படியே காப்பி அடிச்சு அதை ஆட்டோமேட்டிக் ஆக்குது, அவ்வளவுதான். சரி, இப்போ இந்த பிரச்சனைய இன்னும் ஒரு படி மேல யோசிப்போம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற இந்த தப்பான அல்கோரிதம் உலகம் முழுக்க பரவுச்சுன்னா என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. இது நம்மள டிஜிட்டல் காலனித்துவம்ங்கிற ஒரு பயங்கரமான யதார்த்தத்துக்கு கூட்டிட்டு போகுது. சிம்பிளா சொல்லணும்னா, அமெரிக்காவோட டேட்டாவை வச்சு உருவாக்குன ஒரு ஏஐ அப்படியே இந்தியாவிலயோ இல்ல ஆப்பிரிக்காவிலயோ பயன்படுத்தினா என்ன ஆகும்? அது நம்ம ஊர் மக்களோட நிஜ வாழ்க்கையை புரிஞ்சுக்காம தப்பான ரொம்ப ஆபத்தான முடிவுகள் எடுக்கும்.
ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் மெஷின் மட்டும் இல்ல, நாமளும் தான். நாம மெஷின்கள் சொல்றத கண்ண மூடிட்டு நம்ப ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பேரு தான் ஆட்டோமேஷன் பயாஸ். இந்த நம்பரை பாருங்க, 100க்கு 6 தடவை நல்ல அனுபவம் வாய்ந்த டாக்டர்ஸ் கூட தங்களோட சொந்த சரியான முடிவை விட ஏஐ சொல்ற ஒரு தப்பான ஆலோசனையை நம்பிடுறாங்களாம். அதாவது ஏஐ தப்பு பண்றது மட்டும் இல்ல, நம்மளையும் தப்பு பண்ண வைக்குது. சரி, நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா? நம்பிக்கை இருக்கா? இந்த கோடையை நாம மாத்தி எழுத முடியுமா? ரொம்ப லேட் ஆகறதுக்கு முன்னாடி இந்த பாகுபாட்டு சரி பண்ண முடியுமா? வாங்க பார்க்கலாம். அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? முதல்ல வெளிப்படைத்தன்மை வேணும். அதாவது அந்த ஏஐ எப்படி ஒரு முடிவுக்கு வருதுன்னு நம்மால பார்க்க முடியணும். 2வது, அதோட நோக்கம் சரியா இருக்கணும். அது ஒருத்தரோட நோயை அளக்கணுமே தவிர அவங்க பணத்தை இல்ல. ஆனா எல்லாத்த விட முக்கியமான ஒண்ணு இருக்கு. கடைசி முடிவு எப்பவுமே ஒரு டாக்டரோட கையில தான் இருக்கணும். ஒரு மெஷின் கிட்ட முழுசா ஒப்படைக்கவே கூடாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்க விரும்புறேன். இந்த அல்காரிதம்கள் எல்லாமே நம்மளோட கடந்த காலத்துல இருந்து தான் கத்துக்குது. நம்மளோட தவறுகள், நம்மளோட பாகுபாடுகள் எல்லாத்தையும் கத்துக்குது. அப்போ அது நமக்காக உருவாக்க போற எதிர்காலம் எப்படி இருக்கும்? நாம இப்பவே முழிச்சுக்கலன்னா நம்ம கடந்த காலத்துல செஞ்ச அத்தனை தப்புகளையும் அத்தனை பாகுபாடுகளையும் இந்த ஏஐ நம்ம எதிர்காலத்துல நிரந்தரமாக்கிடும். யோசிச்சு பாருங்க.